கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும், இவர் ஏன் அங்க போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி, மக்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்க எதுவும் செய்யல. எங்க மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரும் காவல்துறை போய் நம்பினாங்க. அப்ப காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்கிறோம், ஒரு 6 இடம் கேட்கிறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கட்சி எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவதான் அவரு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா, சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதுல ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம், இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்க 700 பேர் போட்டோம். எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்துல, தவறு தவறா தகவல் சொன்னதுக்கு.